ونصلي على رسوله الكريم ما بعد. قال الله تعالى: فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அவரை நம்பிய மூமின்களாக முஸ்லிம்களாக உலகத்தில் படைத்து மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிரியமான நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்நுழைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வால் அவரது தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மீது விதிக்கப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்தையும் ஏகமனதாக எடுத்து நடக்க வேண்டும் என்று என்னையும் உங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரத்தை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அவர் அனுபவம் உள்ளவராக இருக்கலாம், அனுபவம் இல்லாதவராக இருக்கலாம், செல்வாக்கு மிக்கவராக இருக்கலாம், செல்வாக்கு இல்லாதவராக இருக்கலாம், நாவன்மை சொல்வாக்கு உடையவராகவும் இருக்கலாம், சிலர்கள் சொல்வாக்கு உடையவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் யார் ஆட்சி செய்தாலும் நமக்கு என்ன புரோஜனம் என்ற நிலை நாளுக்கு நாள் அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எந்த துரோகமும் நடக்காமல் இருக்க வேண்டும், சிரமங்கள் இருக்காமல் இருக்க வேண்டும், கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் தேவையில்லாத சட்டங்களை போட்டு அடக்குமுறைகள் இல்லாதிருந்தால், அப்படித்தான் சில வருடங்களுக்கு முன்னால் வரை இருந்தது. ஆகவே நாம் யாரை வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்தில் வைக்கலாம் என்ற சிந்தனையில் இருந்தோம். இப்பொழுது நமக்கு செய்தி அதுவல்ல. அருமையானவர்களே, நம்மால் ஆட்சியாளர்களால் நமக்கோ அல்லது நாட்டிற்கோ எந்த துரோகம் விளைவிக்காமல் இருந்தால், துரோகம் நடக்காமல் இருந்ததென்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். இல்லை என்றால் நமக்கு நாமே நொந்து கொள்ள வேண்டியதுதான், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டியதுதான். நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக வேண்டி, பாவங்களுக்காக வேண்டி தவறான ஆட்சியாளர்களை நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ரொம்ப ஓவரோட இருக்கும்? அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, லோடு எடுக்கிற பிரச்சனை ஜென்ரேட்டர் தான் ஓடும், எடுக்கதான் செய்யும். என்னன்னு தெரியல, ஜென்ரேட்டர் இல்லையா? அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் நாம் நமக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏதோ வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம்,
ஏதோ வேலைகளை பார்க்கிறோம், அதனால் நமக்கு வருவாய் வருகிறது. அந்த வருமானத்தை கொண்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்வை நாம் கழிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்வாதாரத்தை கழிப்பதற்கு உலகத்திலே பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் என்பது முக்கியமான தேவை. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காதல் கபூர் ஐயகூன குபூரன். பொருளாதார தேவை ஒருவருக்கு குறைந்து வறுமை வந்துவிட்டால், வருமானம் இல்லாமல் போய்விட்டால் அவரை இறை மருந்துக்கு கூட கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்லுவார்கள். உண்மையான வருமான பிரச்சனை காரணமாக குடும்பத்திலே மனைவி மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, தாய் தந்தைகளுக்கு மத்தியிலே பிரச்சனை, ஊரிலே மரியாதை இல்லை, உலகத்திலே மரியாதை இல்லை. சிலர்கள் வேலைக்கு போவாமலே சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் காசு பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். சிலர்கள் வேலைக்கெல்லாம் போவாங்க, ஆனால் வியாபாரம் நடக்காது, வேலை ஒன்றும் கிடைக்காது, வேலைக்கு போனாலும் காசு ஒன்றும் மிஞ்சாது. இவ்வாறு பல மாதிரியான சூழ்நிலைகள், பல நிலைகள் நம்மள இருப்பதை பார்க்கிறோம். உண்மைதான் அது. வருமானம் கிடைக்கவில்லை என்றால் இல்லாத வம்புகளுக்கெல்லாம், இல்லாத ஏற்றி பேச்சுகளுக்கெல்லாம் நாம் தலையிட வேண்டி வரும். உலகே நியதியது, நாம் அதை ஒன்றும் சொல்வதற்கில்லை. பெரியார்களே, சகோதரர்களே, காசு பணம் தேவைதான். அந்த காசு பணத்தை கொண்டு அல்லாஹ்வை அடைவதாக இருந்தால், அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் சந்தோஷம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த காசு பணம் நம்மிடத்திலே வந்ததென்றால் உண்மையில் அல்லாஹ்வை புகழ வேண்டும், உண்மையிலே தேவைப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா பாஸ பில் கினா, செல்வம் ஒருவருக்கு இருப்பது என்பது குற்றம் இல்லை. செல்வம் வரத்தான் வேண்டும். செல்வத்தின் மூலமாக 4 பேருக்கு உதவி செய்யத்தான் வேண்டும். உதவி செய்வதன் மூலமாக அதனுடைய வழக்கத்தை நாம் பெறத்தான் செய்ய வேண்டும். ஏழை சஹாபாக்கள் சிலர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களால் தான தர்மங்கள் செய்ய முடியவில்லை, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் எங்களிடத்தில் இல்லை. உடலால் உதவி செய்யலாம் என்றால் அதற்குரிய வசதிகள் எங்களிடத்தில் இல்லை. அதனால் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம், நபி தோழர்கள் எல்லாம், ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் எங்களை விட முந்தி விட்டார்கள், முந்தி விடுகிறார்கள். அமல் செய்து அல்லாஹ்வை நெருங்கி விடுகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது நல்ல அமலை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று சில ஏழை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதை 33 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அவர்களுடைய அந்தஸ்துக்கு நீங்கள் நெருங்கி விடலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருடைய அந்தஸ்திற்கு? பணக்காரர்களுடைய அந்தஸ்திற்கு. ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்பவர்கள், அவர்களுடைய அந்தஸ்திற்கு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை நீங்கள் 33 தடவை ஓதிக்கொண்டால் போதுமானது. நீங்கள் அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கு மிகவும் சந்தோஷம், ஆனந்தம். தெரியாமல் ஓதிக்கொண்டிருந்தார்கள். எப்படியோ 1-2 நாளிலே அந்த செல்வந்தர்களான சஹாபாக்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு போச்சு. அவங்களும் தொழுகைக்கு பிறகு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். இவங்க திருப்பி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்களை விட நாங்கள் போட்டு நல்ல அமல்களிலே முந்த வேண்டும் என்றல்லவா நம்மிடத்திலே வந்து சொன்னோம். எங்களுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுத்தீர்கள், அந்த அமலை அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்களே, எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஏதாவது அமலை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ராஜிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா, இது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட்பா, நாடியவர்களுக்கு கொடுப்பான். அதனால யாரையும் பார்த்து நீங்கள் வைத்திருப்பட தேவையில்லை, யாரையும் பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா, இது அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட். செல்வ செழிப்பு என்பது சிலர்களுக்கு கிஃப்ட். அது அல்லாஹ் சிலர்களுக்கு கொடுப்பான், சிலர்களுக்கு கொடுக்க மாட்டான். அருமையானவர்களே, செல்வத்தை ஒரு கையிலே கொடுக்கிறான் என்றால் அது அவருக்காக மாத்திரம் ஒரு இடத்திலே கொடுக்கப்பட்டதாக அர்த்தம் அல்ல.
அவர் சார்ந்தவர்களுக்காக வேண்டி, அவரை சுற்றி இருப்பவர்களுக்காக வேண்டி, இவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு காசு பணத்தை ஒரு வீட்டுல ஒரு புள்ள உடம்பு சரியில்லாம இருக்குது, மற்றவர்கள் நல்ல பேர் நல்ல கடகாத்திரமாக இருந்தார்கள் என்றால் உடல்நிலை பாதிக்கப்பட்டவருக்கு சிறுமற்ற பணிவிடைகள் செய்வதற்காக வேண்டித்தான் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை எல்லாம் அவதார கொடுத்திருக்கிறார். அவன் எப்படி எக்கேடு கட்டு போறான் என்பதற்காக வேண்டி அல்ல, அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றே இவர்களுக்கு ஆரோக்கியத்தை எல்லாம் அவதார கொடுக்கிறார் என்றுதான் அவர் உண்மை. அதுதான். அதே போல ஒருவருக்கு செல்வத்தை எல்லாம் கொடுத்தால் செல்வம் கொடுக்கப்படாதவர்களுக்கு அவர்களுடைய பங்கும் இவரிடத்தில் இருக்கிறது என்றுதான் அர்த்தனையுடைய நாளை அதற்காக வேண்டி கூட கேள்விகள் கேட்கப்படுவார்கள். உனக்கு செல்வத்தை கொடுத்தேனே, அது உன்னுடைய பங்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய பங்கும் அதில் இருந்ததை ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக செல்வம் வருவது என்பது ஒருவருக்கு குற்றம் இல்லை. ஆனால் செல்வம் மாத்திரமே, துனியாவுடைய அந்த சுகபோகம் மாத்திரமே வாழ்வல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மறுமையை தேடிக்கொண்டே இருக்கிறார், துனியாவை விட்டுவிட்டார் என்றால் அவர் துனியாவில் கஷ்டப்படத்தான் செய்வார். அவர் அதனால எந்த பயனும் இல்லை, கைது இல்லை, நலவில்லை. மௌதாபாவுக்கு பிறகு பார்க்கணும் அவருடைய நலவுகளை எல்லாம். ஒருவர் மறுமையை விட்டுவிட்டு துனியாவுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரே துனியா 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 என்று சொன்னார். அவர் துனியாவில் வாழும்போது வேண்டுமானால் சுகபோகமாக வாழ்ந்து விடலாம், மரண தருவாயை அடைந்து விட்டால் அந்த சொத்து செல்வம் அவருக்கு எந்த பிரயோஜனமும் தராது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பைசாமியை கூட எடுத்து செல்ல முடியாது. அவர் உண்டு கழித்ததை தவிர, உருண்டு கிழித்ததை தவிர வேறு எதையும் அவர் கொண்டு செல்ல முடியாது. இப்படித்தான். ஆக துனியாவிற்காக வேண்டிய ஆகிரத்தை விட்டாலும் எந்த பயனும் இல்லாமல் நலவில்லாமல் போய்விடும். ஆகிரத்தை என்று சொல்லிக் கொண்டு துனியாவை விட்டு விட்டாலும் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவும் தேவை என்று சொன்னார். அடுத்து துனியாவை தேடுவதாக இருந்தால் எப்படி தேட வேண்டும், பிறருடைய கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தவராக இருக்கலாம். பிறருடைய கையை நாடி இருப்பதை விட நாம் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான வருமானத்தை தேடுவது பரலான வணக்கங்களுக்கு பிறகு அதுவும் ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். நம்முடைய தேவைக்காக வேண்டி உலகியது வாழ்வுக்காக வேண்டி என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடவில்லை என்றால் பிறரிடத்திலே கையேற்றக்கூடிய நிலை வந்துவிடும், இழிநிலை வந்துவிடும், கேவல நிலை வந்துவிடும். அது பெரிய நோம்புல போய் அறாமல கொண்டு போய் விட்டுட்டு போயிடும். நல்லா பாதுகாக்க வேண்டும். அதனால் தனது கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான வருமானத்தை அது உழைப்பின் மூலமாகவோ, வியாபாரத்தின் மூலமாகவோ, தொழிலின் மூலமாகவோ, ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக வருமானத்தை தேடுவது என்பது அதுவும் பரதான வணக்கம் என்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தார்கள். அந்த ஆட்சியாளராக இருக்கும் பொழுது அவர்கள் அவ்வப்பொழுது மாறு வேடத்திலே ஆங்காங்கே சென்று பவனி சென்று வருவார்கள். தன்னுடைய ஆட்சியை பற்றி மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு ஆட்சியாக போய் கேட்பாங்க, தாவூத் எப்படி ஆட்சி பண்றாருன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் சொன்னார்கள், தாவூதுடைய ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா ஆட்சி பண்றாங்க தாவூது, நியாயமான தீர்ப்பை கொடுக்கிறார்கள், மக்களுக்கு நன்மையை செய்கிறார்கள் என்று ஒவ்வொருவர்கள் சொல்லும் பொழுதும் அவர்களுடைய மனம் சந்தோஷப்பட்டது. அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டார்கள். யா அல்லாஹ், நல்ல ஆட்சியை செய்யும் அளவுக்கு என்ன வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் அதுபோல மாறுபடத்திலே செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஒருவரை கண்டு கேட்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய உரையை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பியிருக்கிறார் மனித வேடத்திலே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரை கண்டு கேட்கிறார்கள். மலக்கேன்று தெரியவில்லை. நாட்டுக்கு அரசனாக ஆட்சி செய்யக்கூடிய தாவூதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவருடைய ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் நல்ல ஆட்சி பண்ணுகிறார். ஆனால் ஒன்று,
அவரு வருமானத்திற்காக வேண்டி அரசு கருவூலத்திலிருந்து காசு எடுக்கிற தன்னுடைய ஜீவனாம்சத்திற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துடைய ஜீவனாம்சத்திற்காக வேண்டி, தன்னுடைய பொறுப்புக்காக வேண்டி தன்னுடைய அரசு கருவூலத்திலிருந்து அரசு பணத்தை பொது முதலை அவர் கையாளுகிறார். அதை மட்டும் வாங்காம இருந்தார்னா அவர் நல்ல மன்னர் தான், நல்ல ஆட்சியாளர் எந்த மதத்தை ரெண்டு சொல்லிட்டு அவரு போயிட்டாங்க. அதோட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மண்டை காந்தி போயிடுச்சு. ஆக நம்முடைய ஆட்சியில் இப்படி ஒரு குறை இருக்கிறதா? அரசாங்கத்தில் நம்ம சம்பளம் வாங்குறோம், அந்த காசை எடுத்து நாம சாப்பிடுறோமே, இதுக்கு என்ன மாற்று வழி செய்வது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு நான் ஏதாவது தொழில் செய்து எனக்கு தொழிலை கற்றுக் கொடு, நான் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று அந்த அவர்கள் உறுப்பு சட்டை போருக்கு போகும்போது அந்த இரும்பு சட்டை கவசம் போடுவாங்க இல்லையா, அந்த இரும்பு கவசத்தை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அது பயங்கரமான விலை, நல்ல விலைக்கு போகும். அப்பவே நல்ல விலை. இரும்பை கையால அதை வளைச்சு அதிலே சட்டை செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை முதலிலே கொண்டு வந்தார்கள் ஆட்சியாளர்கள். அதனால எந்த இந்த சம்பவம் நடந்ததோ அன்றிலிருந்து அலன்னா லஹுல் ஹதீத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அந்த இரும்பை மென்மையாக்கி கொடுத்தோம். உருக்கு சட்டை செய்வதற்காக வேண்டி அவர்கள் சட்டை செய்து தொப்பி செய்து வியாபாரம் செய்து அதை வைத்து தங்களுடைய ஜீவனாம்சத்தை கழிக்க ஆரம்பித்தார்கள். அரசு கருவூலத்திலிருந்து காசு எடுக்கவே இல்லை, கமிஷன் வாங்கவே தேவையில்லை என்று விட்டுவிட்டார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய வியாபாரத்தை வியாபாரம் செய்வது, தொழில் செய்வது சம்பந்தமாக மார்க்கம் நிறைய முறைப்பை தருகிறது. வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு சட்டம் சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அத்தாஜிருல் ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸித்தீகீன வஸுஹதா. உண்மையான வியாபாரி, உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி, நம்பிக்கைக்குரிய ஒரு வியாபாரி, உண்மையை பேசி வியாபாரம் செய்கிறார். நான் நம்பிக்கை நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரி நாளை மறுமை நாளிலே அவர் நபிமார்களோடு இருப்பார், அவர் சுகதாக்களோடு இருப்பார், அவர் நல்லவர்களோடு இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அருமையானவர்களே, இன்று வியாபாரம் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஏமாற்றி விற்கிறதுங்கிறது ஒரு பெரிய குறியாக போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்களை வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யார்த்தையாவது ஒரு பொருளை விற்கிறதாக இருந்தா முதல்ல விலையை கூட்டி சொல்லுவேன். நம்ம பழக்கம் தான், விலையை கூட்டி சொல்லுவேன். விலையை கூட்டி சொல்லிட்டு அந்த விலைக்கு அவங்க கட்டுப்படலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைச்சு கொண்டு வருவேன். இதே போல கடைசியில் நான் நினைச்ச விலைக்கு விற்கிறேன். ஒரு பொருள் 25 ரூபா அப்படின்னா எடுத்தது 50 ரூபான்னு தான் சொல்றது, அப்படியே எடுத்து கொண்டு வந்து கரெக்டாக 25 ரூபாய்க்கு வைக்கிறேன். ஒரு பொருளை நான் வாங்குவதாக இருந்தால் விலையை நான் ரொம்ப குறைச்சி கேட்பேன், நான் நினைத்த விலையை விட கம்மியாக கேட்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு வந்து நான் நினைச்ச விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது சரியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது தப்பு என்று சொன்னார்கள். இப்படி செய்யக்கூடாது. நம் வாழ்க்கை நிறைய நடக்குது, அன்றாடம் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நீ ஒரு விலையை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்தால் அதிலே பரக்கத்து செய்யப்படாது என்று சொன்னார்கள். வியாபாரம் செய்ய பரக்கத்து செய்யப்படாது. உமர் நாயகத்துடைய காலத்தில் உமர் நாயகத்துடைய அடிமை ஒரு ஆள், உஸ்மான் நாயகத்துடைய அடிமை ஒரு ஆள், 2 பேரும் அடிமைகள். 2 அடிமைகளுக்கும் உமர் நாயகம் அனுமதி கொடுத்திருந்தாங்க. சரிங்கப்பா, நீங்க சொந்தம் வியாபாரம் பண்றதாக பண்ணிக்கோங்க, காசு சம்பாதி. அடிமைகள் சுயமாக வியாபாரம் செய்ய முடியாது, ஆனால் அவர் அனுமதி கொடுத்தார்கள். அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சில தானியங்களை பதுக்கி வைத்து விட்டார்கள். விலை ஏற்ற ஒண்ணு விற்கலாம்னு. இப்படி விற்பவர்கள் ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விலை ஏறியதற்கு பிறகு யாரெல்லாம் சில பொருள்களை பதுக்கி வைத்து விலை ஏறட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, விலை ஏறினவொன்னு விற்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அவர்கள் முஃப்லிஸ்களாக, ஓட்டாண்டிகளாக, கையில காசு பணம் இல்லாத ஓட்டாண்டிகளாக ஆகிவிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அல்லது குஷ்டரோகிகளாக ஆகிவிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த இதை மாற்றி விட்டுருங்க, ஜெனரேட்டர் ஓடுது, லைனை மாற்றி விட்டுருங்க. மாற்றியாச்சு, கரண்ட்ல ஓடணும், அது ஏதோ லோன் எடுக்க மாட்டோம். அருமையான சகோதரர்களே, ஒரு பொருளை பதுக்கி வைத்துவிட்டு விலை ஏற்றம் வரும் வரை அதை காத்திருந்து வியாபாரம் செய்தால் அதனால் அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்து இல்லாமல் ஒரு நாள் அவர் ஓட்டாண்டியாக கையில காசு பணம் இல்லாத முஃப்லிஸாக ஆகிவிடுவார். அதே போல வேற ஏதோ ஃபால்ட், ஜெனரேட்டர் ஃபால்ட் இல்லை, வேற ஏதோ ஃபால்ட். அதுபோல அவர் குஷ்டரோகியாக ஆகுவார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார். அந்த இருவர்கள் பதுக்கி வைத்த பொருளை கொண்டு வரப்பட்டது. பதுக்கி வைத்த பொருளை வெளியே கொண்டு வரப்பட்டு யாரு பதுக்கி வைத்தது, இனி பதுக்கி வைக்க கூடாது என்று உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. அதுல உஸ்மான் நாயகத்துடைய அடிமை நான் ஒத்துக்கிட்டேன், சரிங்க நியாயம்தான், நான் இனி பதுக்கி வைக்கிறது இல்லை என்று ஒத்துக்கொண்டார். உமர் நாயகத்துடைய அடிமை அவரு ஏன் பொருள் நான் காசு கொடுத்து நம்ம சொல்லதான் செய்வோம், ஏன் பொருள் நான் காசு கொடுத்து வாங்கினேன், எனக்கு தேவை காசு, வருமானம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நான் விற்கிறேன், இதுல என்ன இருக்குது, நியாயம் தானே என்று விவாதம் செய்தார். விவாதம் செய்யாதே போகின்றார்கள். அவர் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவர் மண்டையில ஏறல. கடைசி காலத்திலே அவர் குஷ்டரோகியாக இருந்தார், முஃப்லிஸாகவும் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாகவும் ஆனார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே பலித்தது என்று நாம் எல்லாம் பார்க்கிறோம். அருமையான பெரியார்களே, சகோதரிகளே, ஒரு பொருளை வியாபாரம் பேசுவதாக இருந்தால் எப்படி பேச வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன விலைக்கு வேணுமோ அதை நீங்கள் பிராதாக கேளுங்கள், நியாயமான முறையிலே கேளுங்கள். இந்தியாவிலே உலகத்திலே பல நாடுகளிலே இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்றால் யாரும் போய் சண்டை போட்டு அடிச்சு பிடிச்செல்லாம் இஸ்லாத்தை கொண்டு வரல. யாரும் போய் இஸ்லாத்திற்காக வேண்டி பெரிய பிரச்சாரங்கள் எல்லாம் யாரும் செய்யவில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் வியாபாரிகளாக சென்றார்கள், வியாபாரம் செய்ய சென்றார்கள். வியாபாரத்திற்கு சென்று ஒரு பொருளை விற்பதாக இருந்தால் அந்த விற்கக்கூடிய பொருளில் என்ன குறை இருக்கிறது என்பதை சொன்னாங்க. இதுல இந்த குறை இருக்குது, எல்லா பொருளும் இந்த விலை, இந்த பொருளை என்ன குறை இருப்பதினால் இதுக்கு என்ன விலை என்று அவர் தெளிவாக சொன்னார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள். அதனால் இவர்களுடைய நாணய நிலையை பார்த்து, நியாயமான பேச்சை பார்த்து, அவருடைய நம்பிக்கை தரத்தை பார்த்து, உண்மையை பார்த்து எத்தனையோ பேர்கள் உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்கிறது சகோதரர்களே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஜிருல் சதூக்குல் அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும், உண்மையாளராகவும் இருக்க வேண்டும். எந்த கலப்படமோ எந்த பொய்யே சொல்லக்கூடாது, பொய்யில்லாத வியாபாரம் செய்யணும். இன்னைக்கு யாரு பொய் சொல்லி வியாபாரம் பண்றாங்களோ அவருக்கு வியாபாரம் வேறு உலகத்தில் பேர். பொய் சொல்லி வியாபாரம் பண்றவங்களுக்கு, ஏமாந்து கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு பேர் நல்ல வியாபாரி. அவரை மாதிரி வியாபாரம் பண்ணணும். எங்க எடுத்தாலும் கலப்படம், எங்க எடுத்தாலும் ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்களுக்கு உலகத்திலே நல்லவர்கள் என்று வல்லவர்கள் என்று பேர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக உண்மையான முறையில் யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் வியாபாரம் செய்வதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கிறார். நாம் செய்யக்கூடிய வியாபாரம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அருள்மொழியிலே சொல்லித் தருகிறான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா நீங்க தொழுகைக்கு வந்துடுங்க. தொழுகை முடிச்சிட்டு வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவனுடைய ஃபத்லை, அவனுடைய கருணையை, பிச்சையை அல்லாஹ் இங்க எல்லா இடங்களையும் பரப்பி வைத்திருக்கிறான். போய் தேடுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், தொழில் செய்யுங்கள். நீங்கள் என்ன வேலை செய்து வேணுமானால் சம்பாதிக்க போங்க.
ஆனால் வதுக்குருல்லாஹ கசீரன், அங்கே என்ன வியாபாரம் செய்தாலும் தொழில் செய்தாலும் அல்லாஹ்வை நினைவூட்டுங்கள், அங்கேயும் தக்குவாவை கடைபிடியுங்கள், தக்குவாவுக்கு மாற்றமாக நடக்காதீர்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, நாமும் நல்ல முறையிலே வியாபாரம் செய்வோம், நம்ம தொழில் செய்வோம், வருமானத்தை ஈட்டுவோம். வருமானம் வருவதனால் எந்த குற்றம் அல்ல. நாமும் வருமானம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம், பிறரிடத்தில் தேவையில்லாமல் வாழலாம். பிறர் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தல்வாளாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.